என்ன பிடிச்சி வந்திருக்கியா? ஒன்றும் இல்லையா? உங்கள் அப்பா நண்டு பிடிச்சி வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. தம்பி வத்த நீ ஓட்டிடுவியா வளர்த்த? நீ ஓட்டிட்டு வளர்த்த? இப்போ நீ தான் ஓட்டிட்டு வந்த நான் பார்த்தேன். நீ என்ன படிக்கிற? 2 பேரும் 8ஆவது தானே? ட்வின்ஸா? அப்போ நீ ஸ்கூலுக்கு போகல? நீ ஸ்கூலுக்கு போனால் படிக்கிற வகுப்பு எப்படி மறக்கா? 25,000 ஜிபிஎஸ்ஸா? ஆன் பண்ணிட்டியா? இது எப்படி கணிப்பீங்க என்ன கிடக்கு அப்படின்னு? இந்த மார்க்குண்ணா இதாக இருக்குல்ல, ரெண்டு நாட்டிகளும் 11 பாயிண்ட்டும் ஓடணும். இது தூரம் நாங்கள் வளர்க்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்கூல் லீவ்னால அப்பா கூட நண்டு வேலைக்கு போய் உதவி பண்ணிட்டு வராங்க பசங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். எப்பவுமே குழந்தைங்களுக்கு தன்னோட தந்தையோட தொழில் மேல சின்னதா ஒரு ஆசையும் பெரியதா ஒரு ஈடுபாடும் இருக்கும். அதுவும் மீனவ தொழில்னு சொல்றது ஒரு அட்வென்ச்சர் சார்ந்த தொழில். அது மேல ஆசை இல்லைன்னு சொன்னாதான் ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம இங்க பாக்குறது உமையால்புரத்தை சேர்ந்த 2 சிறுவர்களையும் அவங்களோட அப்பாவையும் தான். இவங்க 3 பேரும் இன்னைக்கு நண்டு வலை விட்டுட்டு வந்திருக்காங்க. நண்டுகளை அவங்க அப்பா போய் வித்துட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வல்ல தேய்க்கிற பசங்களை நம்ம பார்க்குறோம். அதனால் அவங்களுக்கு கேள்விகளை கேட்கலாம். என்ன பிடிச்சி வந்திருக்கியா? ஒன்றும் இல்லையா? உங்கள் அப்பா நண்டு பிடிச்சி வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா? இந்த சிறுவர்களோட செயல் உதவியா இருக்கிற வரைய எல்லாருக்குமே மகிழ்ச்சி. ஆனா ரொம்ப தொழிலில் ஈடுபட்டு அவங்க கல்வியை கைவிடும் போது தான் அது பெற்றோர்களுக்கு பெரிய சிரமமாக உண்டாகுது. ஏன்னா கல்வியை கைவிட்டுட்டா அடிப்படை கல்வி கூட இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க எதிர்காலங்களில். தம்பி வத்த நீ ஓட்டிடுவியா வளர்த்த? நீ ஓட்டிட்டு வளர்த்த? இப்போ நீ தான் ஓட்டிட்டு வந்த நான் பார்த்தேன். அது அவனா? அண்ணனா அது? தம்பியா? நீ என்ன படிக்கிற? 8ஆவதா? ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? போகலன்னு சொன்னாங்கப்பா. பேர் என்ன உனக்கு? உதயா. தம்பி பேர்? டே குமாரை மட்டும் சேர்த்துக்கிட்டீங்களா கூட? நீ என்ன படிக்கிற? 2 பேரும் 8ஆவது தானே? ட்வின்ஸா? அப்போ நீ ஸ்கூலுக்கு போகல? நீ ஸ்கூலுக்கு போனால் படிக்கிற வகுப்பு எப்படி மறக்கா? எங்கே நண்டு பிடிச்சி வந்துருக்கலாம்? கொடுத்தாச்சா? லீவுனால வருவீங்களாடா? ஸ்கூல் இருந்தால் வர மாட்டேல்ல? போகிறது இல்லையா? ஏன்டா? போனேன்னா போ. $25,000 ஜிபிஎஸ்ஸா?
ரெண்டு உங்கள் பசங்களாண்ணே? ஆனாய் கட்டு. எப்படி தம்பி ஒர்க் பண்ணுறது ஜிபிஎஸ்ஸா? ஆனாய் கட்டு. அப்பா ஆ ஆன் பண்ணிட்டியா? இது எப்படி கணிப்பீங்க என்ன கிடக்கு அப்படின்னு? இந்த மாறட்டும்ண்ணே, செட்டே லைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பிடிக்கும். இந்த மாதிரி வச்சுங்க. இப்போ மணி என்ன உங்கள்கிட்ட செல்லில்? 9:45. இந்த ஒரு டைம் இருக்கா? 44. ஆமாம் இருக்கா. இந்த இருக்குல்ல, இந்த இதுதான் நம்பர். நாங்கள் 15 நம்பருக்கு. இந்த இருக்குல்ல 97 இருக்கா? அதில் தான் நம்பர் எங்கள் செல்லு இது கிடக்கு, வாழை கிடக்கு இடம் இந்த காட்டுதில்ல. அப்படியா? இந்த இருக்குல்ல, ரெண்டு நாட்டிகளும் 11 பாயிண்ட்டும் ஓடணும். இது தூரம் நாங்கள் வாழை கிடக்கிற இடம். அப்போ எவ்வளோ இடத்துல எங்கே கிடக்குன்னு கணிச்சுக்கு? இங்கே தான் கண்டுபிடிச்சிடலாம். இது இருந்தமாக்க காற்று புயல் ஏதாக்க நம்மளை தெரியாமல் நீங்கள் வலையை போட்டுட்டு அங்கே பதியம் வச்சுட்டு வருவோம். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com